ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இந்நேரத்துக்கு குட் மார்னிங் சொல்கிறோமா? நாங்கள் பக்ரீத் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 6:45 அந்த டைம் இருக்கும். பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறோம். பட் ரிட்டர்ன் வர்றப்போ நாங்கள் எப்படி வருவோம்? ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணுறேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன போகல. இதுதான் நுக்கடம் மேம்பாலம். இந்த கலர் அடிச்சுட்டாங்க. ஊர்ல கலரே இல்லை. அவங்க பச்சை அடிச்சாங்க. அப்புறம் நாங்கள் கடல் போல காட்சி அளிக்கிற இது வந்து மும்பையோ சென்னையோ கிடையாது, எங்களோட கோவை, அழகான கோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும். பாருங்களேன், மார்னிங் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, செம்மையா இருக்கு. கடத்தை தாண்டியாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு பார்க்குறோமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வண்டிக்கும் ஃபியூவல் ஏற்றணும் இல்லையா? அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்ல, அதனால பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போகிறோம். சரி, இவ்வளோ இடம் இருக்கிறப்ப என்ன இந்த ஸ்பெஷல் இடத்துல போய் அடிக்கிறோன்னா, ஆக்சுவலாக சூலூர் வழியாக போகிறப்பெல்லாம் வந்து சாந்தி சோசியல் சர்வீஸோட பெட்ரோல் பங்க்கில் தான் நாங்கள் பெட்ரோல் போடுவோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறீங்களா? எல்லா இடத்தை விடவும் 1 or 2 ரூபி கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும், கரெக்டான இதில் இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள் கூட்டம் எப்படி அல்லை கடல்லன்னா திரண்டு வர்றாங்க. சாந்தி சோசியல் சர்வீஸில் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஃபார்மசி இருக்குது, ஆப்டிக்கல்ஸ் இருக்குது, அப்புறம் ஃபுட் கோர்ட் இருக்குது. அது போக இந்த பெட்ரோல் பங்க் இருக்குது. சரி, அதை பற்றின ஃபுல் வீடியோலாம் அடுத்தடுத்து பார்த்துடலாம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அடுத்ததாக ஃபியூவல் ஏற்றுக்கணும் இல்லையா? அதுக்கு நாங்கள் வந்து ஆர்விஎஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், அந்த சாந்தி சோசியல் சர்வீஸில் கூட்டமாக இருந்தது, அதனால் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃபுட் கோர்ட் மாதிரியே தெரியாது. உள்ளே போனீங்கன்னா உள்ளே போகிற இடத்துலேருந்து உள்ளே போய் உள்ளே உட்கார வரைக்கும் செடி கொடிகளுக்கெல்லாம் நடுவில் தான் உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக அவங்களோட ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, கோவில் நிறைய இருக்குது. இது வந்து விஷ்ணு கோவில், சாய்பாபா கோயில், அந்த பக்கம் வந்து முருகர் கோயில், லக்ஷ்மி கோயில்னு நிறைய கோவில்ஸ் இருக்குது. அவங்களோடது இன்ஸ்டிடியூஷன் நிறைய இருக்குது. பாருங்கள், எல்லாம் சுற்றி மரமாக தான் இருக்கும். மரம் செடி கொடிகளாம் பச்சை பசேல்னு மனதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட வயிறு மட்டும் இல்லை, மனசும் நிறைஞ்சிரும். அப்படி ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்கும் இங்கே, சூப்பர்பா. சரி, உள்ளே போயிடலாமா ஆர்விஎஸ்குள்ள? சரி, ஏன் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, இங்கே ஏன் வரோன்னு பார்க்குறீங்களா? சரி, அதையும் சொல்லிடுறேன் வாங்க. உள்ள என்ட்ரன்ஸில் போனோன்னையே வந்து கவுண்டர் இருக்கும். அங்கே நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கும். நம்ம என்ன வேணுமோ புக் பண்ணி பில் வாங்கிக்கணும் ஃபஸ்ட்டாக. அப்புறம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ளீன்லினஸ்ஸாக இருக்குது. மம்மு திட்டுவோம் அதை சொன்னால். அப்புறம் அப்படியே உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் எந்த இடத்த சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு வழியாக ஒரு இடத்த சூஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டோம். செம்மையாக இருக்குல்ல, நம்மளோட செல்ஃப் சர்வீஸ் தாங்க. தண்ணியிலேருந்து எல்லாமே நம்ம தான் கொண்டு வந்து, அதாவது அங்கே ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கணும். பாருங்கள், அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது. மார்னிங் அங்கே சுடு சுடு டீ காஃபி சூடாகிட்டு இருக்குது பாருங்கள். அப்புறம் மார்னிங் டிஃபன் இருக்குது, லஞ்ச் இருக்குது, டின்னர் இருக்குது. அப்புறம் இடையில டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும், சுண்டல் இந்த மாதிரி எல்லாமும் இருக்கும். இங்கே நான் சொன்னேன்ல, இங்கே என்ன ஸ்பெஷல்னா, அதாவது நாங்கள் இவ்வளோ என்ன இட்லி, பூரி, பொங்கல், வடை, அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு கல் தோசைன்னு சொல்லி வாங்கினோம். 4 பேர் சாப்பிட்டோம். வெறும் 250க்குள்ளே தான் வந்தது. அப்புறம் சரி, இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குதே, வேறு எதுலையாச்சும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா? நோ சான்ஸ், டாப் நாச் குவாலிட்டி இருக்கும். செம்மையாக இருக்குங்க. இட்லி அப்படி பஞ்சாட்டு இருக்கும். உங்களுக்கு செம்மையாக இருந்தது டேஸ்ட்டாக. மம்முதான், நீ ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி இட்லி சுட்டு கொடுத்துருக்கியான்னு கேட்டிருக்கான். என்ன ஒரு லொல்லு, கறி குழம்போட அப்படி சூப்பராக சாப்பிடுவான். சரி, ஓகே, விட்டுறலாம், நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, வாக்குவாதம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கார சட்னி, அப்புறம் ஒரு சட்னி தான் கொடுப்பாங்களா? இல்லைங்க, தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் சொல்லிட்டு செம்மையாக காய்கறி போட்ட சாம்பார் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் அது போக நான் ஒரு டீ ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். நம்மளால டீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டீ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். பாருங்கள், மார்னிங் 8 o'clock தான் ஆகுது. எவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஓவராலாக முடிச்சிட்டோம். அப்புறம் நம்மளோட பிளேட்டையும் நம்ம தான் கொண்டு போய் அங்கே சிங்க் இருக்கும், அதில் போட்டுடணும். காஃபி டீ தான் ஆர்டர் போட்டோம். டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. இவரோட அவுட்ஃபிட் இதே தான். இது ஆக்சுவலாக ஏஜிஎல் எடுத்தது. அதோட வீடியோ அடுத்தடுத்து போடுறேன். எங்கே போனாலும் கம்ஃபர்ட்.
இதே மாதிரி தான் நான் ஜூஸ் வச்சுருக்கேன். இவர் பாத்தீங்களா தலைகீழா ட்ரெஸ் போட்டுப்பாரு. திரும்புங்க பின்னாடி. எப்படி எல்லாருக்கும் முன்னாடி பின்னிருந்தா ஆக்சுவலாக நான் இது ஷார்ட்ஸாக எடுத்து போடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆர்டிஎஸை பற்றி சொல்கிறதுக்கு ஷார்ட்ஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் கடைசியில் ஷார்ட்ஸை வீடியோவாக மாற்றிட்டேன். அப்புறம் அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோங்கிற வீடியோவும் அடுத்தடுத்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்கள், வெளியே வந்தோன்னையும் பச்சை பசுமையாக இருக்கா, பார்க்கும்போது சுத்தமாக இருக்கும், அவ்வளோ நீட்டாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தான். ஆர்விஎஸ் பத்மாவதி அவங்களோட சோசியல் சர்வீஸ்னே தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட். கோயம்புத்தூருக்கு இதெல்லாம் ஒரு பெருமை தானே. உங்கள் ஊரில் இருக்கா இல்லையான்னு தெரியாது, எங்கள் ஊரில் இருக்குது. அதனால் பாருங்கள், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, நம்ம கிளம்பிடலாம். லேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா, நம்ம கிளம்பணும் இல்லையா. பாருங்கள், அதை பார்த்தா ஹோட்டல் மாதிரியும் தெரியாது, காலேஜ் மாதிரியும் தெரியாது, கோவில் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் கோயில் தான் இருக்குது. அதனால் சூப்பராக. அப்புறம் நம்ம மட்டும்தான் இல்லை, எல்லா ரிலீஜியன்ஸும் வராங்க. நான் கண்ணார பார்த்துருக்கேன், அதைய எல்லாருமே வராங்க. பாருங்கள், இங்கே வேணாலும் நம்ம வெளியவே பார்க் பண்ணுறதுனால பார்க் பண்ணிக்கலாம். அந்த பக்கம்தான் முருகர், ஆறுபடை முருகர் கோவில் இருக்கும், பக்கத்துலேயே தான், நியர்பை. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு போகலாம். சரி, நம்ம இப்போ யூ டர்ன் போடணும். யூ டர்ன் போட்டுட்டு நம்ம கிளம்பிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் சூலூர் வழியாக போகிறீங்களாலோ வரீங்கனாலோ இந்த இதையே யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம கிளம்பிட்டோம், நாங்கள் நாமக்கல் கிளம்பிகிட்டே இருக்கோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.